ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாராருக்கெல்லாம் கார்டனிங் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அண்ட் என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கார்டனிங் மாதிரிலாம் இல்லை, கார்டனே தான். இந்த கார்டனுக்குள்ளே நான் ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ரோஜா செடி எப்படி இந்த ரோஜா செடி வளர்ந்துச்சு, இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு 8 ஃப்ளவர்ஸ் கிட்ட 9 ஃப்ளவர்ஸ் கிட்ட இந்த ரோஜா செடியில் பூக்கள் வச்சுருக்குது. இதுக்கு நான் என்ன ஒரு கெமிக்கலும் போடலை, ஓன்லி ஆர்கானிக் வீட்டில் உள்ள வேஸ்டேஜஸ் அண்டு கொஞ்சம் வீட்டில் அந்த வெஜிடபிள்ஸ் எக்ஷல் இந்த வேஸ்டேஜஸ்லாம் போட்டு வளர்ந்த கார்டன் தான். சுற்றி உள்ள ஓவரால் கார்டன் இவைகள் மட்டும் போட்டு வளர்த்த கார்டன் தான். நீங்கள் ஃபுல்லாக ஓவராலாக நான் பேக்ரவுண்டோட காமிச்சது. அதில் ஒன் ஆஃப் பிளான்ட் தான் ரோஜா செடி. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா போய் பாருங்கள். அண்ட் நீங்கள் என்னோடய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் ஐக்கனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்டு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். என்னடா அது இந்த வீடியோவில் அரும்பு செடி ஏதோ பண்ணிகிட்ருக்கனே, ஒன்றும் இல்லை. இந்த அரும்பு செடி ஆரம்பத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பூ கூட கொடுக்க முடியாத ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. கண்டிஷன் மீன்ஸ் அதுக்கு அந்த என்விரான்மெண்ட் சூட்டபுளாக இல்லாத பட்சத்தில் இருந்த ஒரு செடியை அங்கேருந்து ஒரு பார்ட் சின்னோண்டு ஸ்மால் செடியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்ச ஒரு விஷயந்தான். பட் அதை நான் என்ன பண்ணேன், ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்ணி நான் அந்த செடியை வச்சேன், இப்போ இவ்வளோ தூரம் இவ்வளோ கொடி வளர்ந்துருக்குது, இது எல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு இந்த கொடியில் பூத்திருக்கிற முள்ளரும்பு நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் வீடியோ எண்டில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். என்னடா இந்த பொண்ணு வந்து ஏதோ சிசரை வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்ம கேர் கொடுக்குறோம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு கேர் கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அறுவடை பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு என்ன அவங்களால அந்த வயலில் போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டு கடைசியில் லாபம் வர்றதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் அதை நம்ம வீட்டில் உள்ள செடிகளுக்கும் பண்ணக்கூடாது? கரெக்டு தானேங்க. இப்போது இந்த முள்ளரும்பு ஒரு பூ கூட பூக்க முடியாத ஒரு இடத்துல வளருமா? ஏதோ வளர்ந்தோம் ஏதோ வளரல அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்த ஒரு செடி இங்கே இவ்வளோ அழகாக பூத்து கொடுங்குது. ஏன் இந்த செடியை நம்ம எடுத்து கரெக்டான பிளேஸில் வைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ ஒரு 5 மந்த் பேக் இருக்கும் இந்த செடியை நான் இங்கே வைக்கிறப்போ. இந்த இடம் எங்கே வைக்கலான்னு யோசிக்கும் போது இந்த வேப்ப மரம் ரொம்ப சூட்டபிளான பிளேஸாக இருந்துச்சு. இந்த வேப்ப மரம் ஹைட்டாக வளர்ந்துருக்கும் எங்கள் வீட்டு வாசலில். ஸோ ப்ளஸ் சன்லைட்டும் கிடைக்கும். ஈவினிங் ஆனால் நல்லா அந்த ஃப்ளவரோட வாசனை ஃப்ளேவர் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதையும் மீன் பண்ணி ப்ளஸ் வந்து முள்ளரும்பாக இருந்தாலும் சரி, மல்லிகை செடின்ற கொடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு ஸ்டடியாக நிற்கிறதுக்கு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம என்ன பந்தல்னு ஒன்று கட்டுவோம். ஸோ அந்த பந்தல் வந்து எவ்வளோ நம்ம கட்ட முடியும் வளர வளர அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த வேப்ப மரத்தோட ஒட்டி வச்சு வளர விட்டேன். ஸோ இந்த மாதிரி அதுக்கு கரெக்டான பிளேஸ் செலக்ட் பண்ணி அதுக்கு யாரும் உட்காந்து பந்தல் கட்டிகிட்டு இருக்கிறதுக்குல இங்கே நமக்கு நேரம் கிடையாதுங்கிறதையும் யோசித்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சேன். அழகாக வளர்ந்துட்டான். வளர்ந்துட்டு எவ்வளோ மொக்கு கொடுக்க முடியுமோ, நான் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ்க்கு தானே அது கொடுக்கும். அது நார்மலாக நேச்சராக கிடைக்கிற சன்லைட்டை வச்சும் கொடுக்குற வாட்டர் சப்ளிமெண்ட்ஸை வச்சும் அதால் என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவர் கூட கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தவன் இப்போது அரும்பு ஒரு 10-20 கிட்ட கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கான். ஸோ நானும் பறிச்சுக்கிட்டே கோழிங்களோட சவுண்டை கேட்டுக்கிட்டே இயற்கையாக ஈவினிங் நேச்சரை அழகாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ளவர் பறிச்சுக்கிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்லாயிருக்கும் அந்த வைப். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க கார்டனிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது? ஸோ எத்தனை பேர் கார்டனிங் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவன் பூ கொடுத்துட்டாலும் இவனுக்கு கொடுக்க வேண்டிய இதை கொடுக்கணும் இல்லையா, கேர் கொடுக்கணும் இல்லையா? ஸோ எவெல்லாம் வந்து தட் மீன்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த செடி வளர விடாமல் இருக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்களோ அந்த பூச்சி இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன். இன்னொன்று என்ன ஒன்றுனா அந்த இலையிலேயே வந்து மொக்கு நிறையா இருக்கும், பூக்கிற கண்டிஷனில் இருக்கும். அந்த கொத்தை கூட நான் கட் பண்ணி விட்டுருவேன். பிகாஸ் அவன் அழகாக இருக்கானுங்கிறதுக்காக அவனை விட்டேன் அப்படின்னா அடுத்து சுற்றி உள்ளவன் காலி பண்ணிவிடுவான். ஆக்சுவலாக அதில் அவ்வளோ பூச்சி இருந்துச்சு. ஸோ அந்த கொத்தையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஒரு இலையை நீங்கள் கட் பண்ணுறீங்க, பூச்சி இலை கட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னொரு இலையை வந்து இன்னொரு இலை சஃபர் ஆகாது. நீங்கள் கட் பண்ணி விட்டுறது அந்த நோடு கிட்ட கட் பண்ணணும். அப்போ நோடு கிட்ட கட் பண்ணால் தான் கரெக்டாக அந்த நோடு எண்டுக்கிட்ட இன்னொரு லீஃப் வச்சு அது இன்னொரு நோடு விடும். நீங்கள் ஒரு நோட் கட் பண்ணுறீங்க, ஒரு லீஃப் கட் பண்ணுறீங்க நோட் கிட்டேன்னா அங்கே 2 கண்டிப்பாக வளரும். ஸோ இந்த கான்செப்டில் தான் நான் ஒரு விஷயங்களும் பண்ணுவேன். நீங்களே பார்க்க முடியுதில்ல நான் எவ்வளோ மொக்கு பச்சிட்ருக்கேன்னுட்டு.
அதுக்கப்புறம் கண்ணில் பச்சை மிளகா பட்டுச்சு. என்னோட 2 பச்சை மிளகா பழுத்திருக்கே அப்படின்னுட்டு. எங்கள் அம்மா நான் கார்டனிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட எங்கள் அம்மா 2 மடங்கு. ஆக்சுவலாக வந்து ஒருத்தவங்களோட மோட்டிவேஷன்ஸ் தான் ஒருத்தவங்களோட ஒர்க் தான் இன்னொருத்தவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கார்டனிங் வந்து எங்கள் அம்மாவை பார்த்து தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆச்சு. வெளியில் போயிட்டு அவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் ரூ. 500 600 வாங்கிட்டு ரூ. 1000 போட்டு அமௌண்ட் போட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் வீட்டில் அந்த ஒரு காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு அவரைக்காய், ஒரு பூ வைக்கிறதுல உள்ள சந்தோஷமே அந்த ரூ. 1000 செலவு பண்ணுறதுல சத்தியமாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பச்சை மிளகா இருக்கட்டும், கத்திரிக்காவாக இருக்கட்டும், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸ் இது எல்லாமே எங்களால் முடிஞ்சதை போட்டு எவ்வளோ எங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து வீட்டுக்கு சமையலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மூலயமா எங்களுக்கு செலவு கொஞ்சம் மிச்சமாகுது அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லணும். ஸோ இருக்கிற இடத்த நம்ம வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுதோ பண்ணி அறுவடை பண்ணலாம். உங்கள் வீட்லேயுமே ஏதாவது ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா, எங்கேயாவது ஒரு செடி ரொம்ப வளர முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கான பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டு சூட்டபிளான பிளேசஸ் இருக்கும். அங்கே எடுத்து வச்சு கரெக்டான ஒரு ஒரு ஃபாலோ அப் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வளரும். ப்ளஸ் வந்து சன்லைட் இருக்கிற இடத்துலையும் வைக்கணும். நான் ஒரு செடி வைக்கிறேன் அப்படின்னா, அதை ஏதோ எடுத்து இன்னொரு இடத்துல வச்சோன்னு நீங்கள் யாருமே யோசிக்கக்கூடாது. எந்த இடம் அதுக்கு சூட்டபிளாக இருக்கும், எந்த செடிக்கு தண்ணி நிறையா தேவைப்படும். இப்போ வாழை மரத்துக்கெலாம் தண்ணி நிறையா தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வைக்கணும். இப்போது முள்ளரும்புக்கெலாம் சன்லைட் ரொம்ப தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வைக்கணும். ரோஜா செடிக்கு ரொம்பவும் சன்லைட் இல்லாமல், ரொம்பவும் வந்து வெட் பிளேசஸ் இல்லாமல் ஒரு மீடியமான பிளேஸில் இருக்கணும். ஸோ ஒரு செடிக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கிற மாதிரி தான் அதோட என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு பிளான்ட் வளரும். ஸோ இவ்வளோ பூ கொடுத்த இந்த செடிக்கு தண்ணி ஊற்றாமலே வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை 2 பக்கெட் ஊற்றினேன். எப்போதுமே வாசலில் 2 பக்கெட் தண்ணி வச்சுருவேன். ஏதாவது அனிமல்ஸாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், இல்லை ஏதோ குடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னுட்டு எப்போதுமே வாசலில் 2 பக்கெட் தண்ணி இருக்கும். அண்ட் ஆல்சோ செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த பக்கெட் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஈவினிங் ஆச்சுன்னா கார்டனுக்கு வீட்டில் இருந்தேன் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டைமுன்னு ஒன்று எது கேட்டால் நான் கார்டனிங்கை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஸோ லீவுக்கு வீட்டுக்கு வந்தப்போ என்னால் முடிஞ்ச கேரை எனக்கு பிடிச்ச கார்டனிங் ஒர்க்குக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய பிளான்ஸ்க்கெலாம் கொடுத்தேன். ஸோ இந்த ஃப்ளவர் யாருக்கு அப்படின்னா நம்ம தமிழ் கடவுள் முருகருக்கு தான். ஆமாங்க, தமிழ் கடவுளானா நம்ம முருகருக்காக தான் படித்தேன். நமக்கு வந்து படிச்சுட்டோம் இந்த வேலை பண்ணக்கூடாது அந்த வேலை பண்ணக்கூடாதெல்லாம் இல்லை. எனக்கு பிடிச்ச வேலையாக இருந்தால் எந்த வேலைகளாக இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டியதான். ஸோ அதில் ஒன் ஆஃப் பார்ட் மை கார்டனிங் ஒர்க் தான். ஸோ இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுறதுக்கு, இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காமல் பிரியா சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.